ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு கமெண்ட்ஸை எப்படி டிசேபிள் செய்வது என்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பல வீடியோக்களில் இதை பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சில பேர் பெரும்பான்மையான என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு காரசாரமான ஒரு வீடியோவாக இருக்கும். அது அரசியல் வாய்ந்த ஒரு வீடியோவாக இருக்கலாம். அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுடைய தலைப்புக்கும் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அந்த தலைப்பை அந்த டைட்டிலை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அந்த வீடியோவை பார்த்தோம்னா அது வேறு ஏதாவது ஒன்று இருவாங்க போட்டுப்பாங்க, அதாவது ஏமாற்றி வர வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கமெண்ட்ஸ் டிசேபிள் பண்ணி வச்சுருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்டா நாங்கள் டைட்டிலை பார்த்து வீடியோ பார்க்க வந்தோம், ஆனால் நீ போட்ட டைட்டில் ஒன்றா இருக்குது, ஆனால் நீ போட்ட வீடியோ வேறு எதுவாக இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு கமெண்ட்ஸ் திட்டுவாங்க என்பதால் இது மாதிரி கமெண்ட்ஸ் டிசேபிள் பண்ணி வைப்பாங்க. அல்லது சில சில என்ன சொல்வது, இந்த அரசியல் கட்சிகளை, அரசியல் தலைவர்களை இது மாதிரி கொஞ்சம் விமர்சனம் செய்வது போன்ற சில வீடியோக்களாக இருக்கும். அது மாதிரியாக இருப்பதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கமெண்ட்ஸ் டிசேபிள் பண்ணி வச்சுருவாங்க. நீ எப்படி எங்களுடைய இயக்கத்தை பற்றி சொல்லலாம், எங்களுடைய கட்சியை பற்றி தப்பாக பேசலாம், நீ எப்படி அவரை பற்றி விமர்சனம் சொல்லலாம், உனக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த பிரச்சனை வர மாதிரியாக இருக்கக்கூடிய சில வீடியோக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கமெண்ட்ஸ் டிசேபிள் பண்ணி வச்சுருவாங்க. அது மாதிரி அவங்க எப்படி பண்ணுறாங்க, இது ஒவ்வொருவரும் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த விருப்பத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை எப்படி பயன்படுத்துவது என்பது பெரும்பான்மையோனருக்கு தெரியும். இருந்தாலும் சில பேருக்கு இன்னும் தெரியாமல் கூட இருக்கலாம். எனவே அந்த பெரும்பான்மையானவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆப்ஷனை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய சேனலுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சேனல் ஓப்பன் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு நான் என்னுடைய சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோக்கு கமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். அந்த வீடியோ எடுத்து அதில் கமெண்ட்ஸை டிசேபிள் பண்ண எப்படி இருக்குன்ட்டு நான் காட்டப்போகிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஹவு டு சேஞ்ச் யுவர் யூடியூப் சேனல் நேம் என்ற ஒரு டைட்டிலில் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ யாராவது நினைத்தாங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் போடலாம். இந்த வீடியோன்ட்டு இல்லை, என்னுடைய மற்ற எந்த ஒரு வீடியோவிலும் கமெண்ட் போடலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் கமெண்ட் போடலாம். ஸோ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் காட்டுறேனே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் அதை காட்டுறேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, என்னோடய அந்த சேனல் ஒரு நியூ டேபிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோஸ் என்கிற அந்த செக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு இந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிக்கிறேன் வீடியோவை. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இதில் என்ன இருக்குன்னா, எனேபிளாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், இது கமெண்ட்ஸ் எனேபிளாக இருக்கும். ஸோ இந்த கமெண்ட்ஸ் நான் எனேபிளாக வச்சுருப்பதுனால எல்லோரும் கமெண்ட்ஸ் போடுறாங்க. இதே நான் டிசேபிளாக வச்சுருந்தேன்னா அவங்களால போட முடியாது. ஸோ இது எப்படி இந்த இடத்துல நம்ம டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நான் ஏற்கனவே இந்த வீடியோ பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் டிசேபிள் பண்ணுறேன் அந்த கமெண்ட்ஸை. அதாவது நம்ம வீடியோ போடுவதற்கு முன்னாடியே அந்த ஆப்ஷன் கேட்கும், இந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு டிசேபிள் பண்ணி வைக்கணுமான்னு கேட்கும். அதை நம்ம வேண்டாம் அப்படின்னா நம்ம விட்டுறலாம். இல்லை அது நம்ம வீடியோ போட்டது பிறகும் கூட அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கமெண்ட்ஸை டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இப்போ ஏற்கனவே கமெண்ட்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுருந்தது, இப்போ டிசேபிள் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இப்போ அந்த நம்மளுடைய இந்த வீடியோ இருக்கா இல்லையா, இந்த வீடியோவில் போய் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இப்போ மேலே அந்த வீடியோக்கு மேலே கொண்டு போனீங்கன்னாவே கர்சரை இந்த மாதிரி காட்டும். அதில் அந்த பென்சில் டூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்க. அதை டீட்டெயில்ஸ்னு காட்டும். கொண்டு போனீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், இது இந்த மோர் ஆப்ஷன்ஸ் போங்க. இங்கே இருக்குது. இந்த மோர் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அண்டு ரேட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அலோ ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது அலோ ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்னா யார் எந்த கமெண்ட்ஸ் போட்டாலும் அது அப்படியே வந்து உங்களுடைய சேனலில் வந்து எனேபிள் ஆகும். அதாவது ஒருத்தவங்க வந்து உங்களை திட்டி கூட போடுறாங்க, அப்படி திட்டியே போட்டாங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய சேனலில் வந்து காட்டும். அது யார் வேணாலும் படிக்க முடியும். ஆனால் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ. அதாவது அந்த வீடியோக்கு இதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி சில பேர் கமெண்ட் போடுவாங்க. அதாவது அந்த வீடியோக்கு சம்மந்தம் இருக்காது, ஆனால் அவர்கள் வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரி போடுவாங்க, இல்லை தவறான சைட்டோட லிங்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் போட்டாங்கன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா அது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிடும். அது வந்து உங்களுடைய அப்ரூவ் ஆனது நீங்கள் அப்ரூவ் கொடுத்ததுக்கு பிறகு தான் அது வந்து மற்ற எல்லாத்துக்குமே ஷோ ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோல்டு ஆல் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ. அதாவது எந்த ஒரு கமெண்ட் போட்டாலும் நீங்கள் வந்து அதை வந்து அப்ரூவ் கொடுத்ததுக்கு பிறகு தான் வந்து வீடியோக்குள்ளே வந்து எனேபிள் ஆகும் அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆல் கமெண்ட்ஸு. எந்த ஒரு கமெண்ட்டுமே வந்து என்னென்னா டிசேபிளே ஆகாது. அதை வந்து கமெண்ட்ஸ் போட முடியாத மாதிரி செட் பண்ணுற மாதிரி. அதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு இதுதான், இந்த டிசேபிள் கமெண்ட்ஸ் பற்றி தான். ஸோ வந்து இந்த டிசேபிள் கமெண்ட்ஸ் என்பதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த எந்த வீடியோக்கு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து டிசேபிள் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு வந்து என்னென்னா கமெண்ட்ஸ் வந்து டிசேபிள் ஆகிடும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து நம்ம சேவ் கொடுத்துக்குறோம். சேவ் கொடுத்து அந்த இடத்துல கமெண்ட்ஸ் போயிருப்பாங்க. இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேஞ்சஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதே வீடியோக்கு வரேன். இப்போ வந்து கமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் ரெஃபரன்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரெஃபரன்ஸ் பண்ணதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் கமெண்ட்ஸ் ஆர் டேர்ன்ட் ஆஃப்னு வந்துருச்சு பாருங்க. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. இப்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த கமெண்ட்ஸ் வந்து சில செட்டிங்ஸ் செய்த பிறகு கமெண்ட்ஸ் ஆர் டேர்ன்ட் ஆஃப் அப்படின்னு வந்துருச்சு. இவ்வளோதாங்க. இப்போ உங்களோட வீடியோக்களுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து டிசேபிள் பண்ணி வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோக்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து டிசேபிள் பண்ணி வைத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து எனக்கு வந்து தேவையில்லை. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் அதுலேயே போய் நான் வந்து கமெண்ட்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் அது சேம் அதிலே போய் டிசேபிள் கமெண்ட்ஸ் என்பதற்கு பதிலாக ஆல் கமெண்ட்ஸ் என்பது கீழே வந்து ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு நிற்கலாங்க. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் இப்போ பாருங்கள், இப்போ வந்து கமெண்ட்ஸ் வந்து டேர்ன்ட் ஆஃப் இருந்தது. இப்போ நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ரெஃபரன்ஸ் கொடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதலில் இருந்தது போலவே இப்போ வந்து கமெண்ட்ஸ் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இனி யார் வேணும்னா கமெண்ட்ஸ் போடலாம். இப்படி தான் வந்து என்ன பண்ணுவோம்னா நீங்கள் உங்களுடைய வீடியோக்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து வைக்கணுமா வைக்க வேண்டாமா என்பது முடிவெடுத்து கொள்ளலாம். வைக்க வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.